தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2024ஆம் ஆண்டை நாம் ஓடி முடித்து விட்டோம். 12 மாதங்களுக்குள் 365 நாட்களுக்குள் எத்தனை ஆயிரம் அனுபவங்கள், வெற்றிகள், தோல்விகள், பிறப்புகள், சில உறவுகளின் இறப்புகள், நாம் சாதித்தவை, நம்மை விட்டு தொலைந்து சென்றவை, நாம் தவறி விழுந்தவைகள், நம்மை எழுந்து நடக்க செய்தவைகள், நம்மை உழுகிய அனர்த்தங்கள், இவ்வுலகை கண்ணீர் சிந்த வைத்த யுத்தங்கள், மாற்றங்கள், பிடிவாதங்கள், அஸ்திரங்கள், நம்மை முடக்கிய நோய்கள், இவ்வாறு இவ்வருடம் நமக்கு விடை கொடுத்து செல்கிறது. ஆனால் பிறக்கும் புதிய வருடம் 2025 நம்மை நோக்கி நகர்ந்து இருக்கும் பாதைகள் அதிசயமாகட்டும். இன்று திரு அவை தாயானவள் இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியாவின் பெருவிழாவை கொண்டாடுகின்றாள். அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக, கடவுளின் தாயாக மாத்திரம் அல்ல, அவள் நமது திரு அவையின் தாயாகவும் இவ்வுலகிற்கான பாதுகாவலியாகவும் இருக்கிறாள். இவ்வுலகு அதன் படைப்பின் தொடக்கத்திலே ஆதி பெற்றோரால் காயப்பட்டு பாவ நிலையால் அதன் நிலை இழந்திருந்த போதும் இவ்வுலகிலே பிறந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாவின் தூய்மையால், பிரமாணிக்கத்தால், கீழ்ப்படிவால் அவளின் கற்பு நிறை வாழ்நாள் உலகு இழந்ததை மீண்டும் பெறலாயிற்று. எனவே நாம் தொடங்கும் இவ்வருடத்தை அவளின் பாதத்திலும் பாதுகாவலிலும் ஒப்பு கொடுத்து ஆரம்பிப்போம். 2025ஆம் ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டே. திரு அவை முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளும், அது நமக்கு தரும் அனைத்து படிப்பினைகளும், மேலும் நமது நம்பிக்கையை வளர்த்திட மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்க மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் ஓர் ஆசீர்வாதமாக அமைய மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு இயேசுவை நம் வாழ்வால் சான்று பகரும் கருவியாக நாம் மாற மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு இவ்வுலகம் தேடும் அமைதியின், நீதியின் இல்லிடமாக மாற மன்றாடுவோம். இப்புதிய ஆண்டிலே நாம் தனித்து அல்ல, மாறாக சேர்ந்து பயணிப்போம். பகைமையை அல்ல, மகிழ்வையும் அன்பையும் கொடுத்து பகிர்ந்திடும் நல் உள்ளங்களாக மாறிடுவோம். இதற்கான வரங்களை கேட்டு தொடரும் இக்கல்வாரி பலியில் இணைந்திடுவோம். Amen.
முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் முதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே.
உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தோடு நான் இந்த புதிய ஆண்டினை ஆரம்பிக்க திருக்கிறவர்களுக்கு இந்த பெருவிழாவை இந்த முதல் நாளிலே, வருடத்தின் முதல் நாளிலேயே நமக்கு கொடுக்கின்றது. இந்த 8ஆம் நாள் இயேசு பிறந்த 8ஆம் நாள் அவருக்கு பெயர் சூட்டிய நாள், அவருக்கு விருது சேதம் செய்த நாள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பத்தில் இனத்தில் அவரும் சேர்க்கப்படுகின்ற நாள். அந்த நாளில் நானும் கடவுளின் குடும்பத்தில் கடவுளின் பிள்ளைகளாக இணைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வைத்தான் இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம்.
நாளில் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த நாளிலே மரியா இயேசுவை பெற்ற 8ஆம் நாளில் கோயில் கொண்டு வந்து காணிக்கையாக இருந்தார். இயேசுக்கு வாழ்த்துதல் சொன்னவாறே இயேசு என்று பெயரிடுகிறார். இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். ஆக இயேசு மீட்பராக இந்த உலகில் வந்தார் என்று மரியா அறிக்கையிட்டு அந்த உண்மையை எல்லோரும் முன்னிலையிலும் கோவிலில் வைத்தார். மரியா ஒரு மனித பிறவியாக இருந்தாலும் அவர் எப்படி கடவுளுக்கு தாயாக முடியும் என்பது பல காலமாக தொடக்க காலத்திலிருந்தே எழுந்து வந்து சந்தேகம். கடவுளுக்கு எப்படி தாய் இருக்க முடியும் என்று கேள்வி கேட்டு அந்த உண்மையை நிராகரித்தவர் விக்டோரியன் என்னும் ஒரு ஆயர். கடவுளுக்கு தாய் இருக்க முடியாது. ஆகவே மரியா இயேசுவின் மனிதத்தன்மைக்கு மட்டும்தான் தாய், மனிதனாக பிறந்த இயேசுக்கு மட்டும்தான் தாய். கடவுளாக இருக்கின்ற இயேசுக்கு அவர் தாயாக முடியாது என்று வாதாடினார். 3ஆம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளில் இந்த விவாதம் திருச்சபையில் தொடர்ந்தது. அப்போது அந்த பொதுக்கூட்டம், பொது சங்கம், நிச்சய சங்கம் மற்றும் காலசிதான பொது சங்கம் இரண்டும் மரியா இறைவனின் தாய்தான், ஏனென்றால் இயேசுவிலிருந்து மனித தன்மையும் இறை தன்மையும் பிரிக்க முடியாது. ஆகவே அவரை மனித தன்மையில் பெற்றெடுத்தவர் அவரை இறைத்தன்மையிலும் பெற்றவராக இருக்கின்றார். அப்படி என்றால் இயேசுக்கு மட்டும்தான், இயேசு என்னும் மனிதனுக்கும் இயேசு என்னும் கடவுளுக்கு மட்டும்தான் அவர் தாயை தவிர தந்தை கடவுளுக்கு அவர் தாய் அல்ல. அவரால் இது உண்டாகவில்லை, அவரால் கடவுளுக்கு உண்டாகவில்லை. ஆகவே இந்த பெயரிற்காக இந்த புது ஆளுகளை ஆரம்பிக்கின்றோம். கன்னிமரியா இறைவனின் தாய். இந்த இறைவனின் தாய் என்று சொல்லும்போது அவர் இயேசுவை பெற்றெடுத்து வளர்த்து உருவாக்கி கடவுளுக்கு அந்த ஒரு நாளில் 8ஆம் நாளில் மட்டும் காணிக்கையாகவில்லை, தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை காணிக்கையாக்கிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் அந்த தாய் அந்த விழாவை நாமும் அந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். அதாவது இயேசு கடவுளுக்கே சொந்தம், கடவுளின் மகன், மரியாவின் மகன் என்ற உண்மை. இயேசுவை பெற்றெடுத்ததால் நாம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியா தாயாக மாறிவிட்டார். ஏனென்றால் இயேசு எல்லோருக்கும் மீட்பராக இன்று பெயரிடப்படுகிறார். ஆகவே நாம் கடவுளுக்கு சொந்தம் என்று முத்திரையிடப்பட்டு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படியெல்லாம் நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகிலே இயேசுவை மரியா எப்படி வளர்த்து உருவாக்கினாரோ அதே போல் நம்ம ஒவ்வொருவரையும் கடவுளின் பிள்ளைகளாக வளர்த்து உருவாக்க விரும்புகிறார். ஆகவே நாம் இந்த கடவுளின் பிள்ளைகளுக்குரிய வாழ்வை வாழ வேண்டும். இதுதான் இந்த நாளில் திருச்சபை நமக்கு வலியுறுத்தியுள்ளது. நாம் அன்னை மரியாவின் பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக புது பிறப்பு எடுத்திருக்கின்றோம். அந்த புது பிறப்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். கடவுளின் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் இந்த உலக போக்கின்படியோ மனித எண்ணங்களின்படியோ நாம் வாழக்கூடாது. மாறாக அதையெல்லாம் விட்டு கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இத்தகைய ஒரு உயர்ந்த நோக்கத்தை வலியுறுத்தித்தான் இந்த நாடு நாம் கன்னிமரியா இறைவனை
ஆவிக்குரிய வாழ்வை நாம் ஏற்றெடுக்க வேண்டும் என்பது இந்த நாளில் மரியாதை கொடுத்திருக்கிறார். கல்வாரிகளில் தான் இயேசு தாயை அனைவருக்கும் நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்தார் என்றாலும் அந்த உண்மை மறையுண்மை தொடக்கத்திலேயே பரவி சொல்றது. இயேசுவை போல நாமும் கடவுளுக்கு பிள்ளைகளாக புது பிறப்பு எடுக்கும்போது இந்த கடவுளின் தாயாகிய மரியாதைக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாகும், கடமையாகும். ஆகைத்தான் என்று மரியாதை புகழ்ந்து, மரியாதையின் பெருமையை புகழ்ந்து, அவரை போல அவருடைய பிள்ளைகளாக நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தீர்மானிக்க திருச்சபையில் வைத்து கொள்கிறது. ஆகவே நான் இந்த திருச்சபையின் வாழ்விலே எத்தகைய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கடவுளுக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு. இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் விண்ணக திருப்பயணிகள், அந்த திருப்பயணிகள் ஒரு நம்பிக்கையோடு செல்கின்ற திருப்பயணிகள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதாவது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற ஒரு தலைப்பில் திருத்தந்தை நம்மை சிந்திக்கவும் ஜெபிக்கவும் வாழவும் அழைக்கின்றார். நாம் கடவுளை சென்றடைய வேண்டியவர்கள், அதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. கடவுள் நமக்கு நிச்சயமாக அந்த வாழ்வை கொடுப்பார் என்பது நம்முடைய எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கில் நாம் பயணிக்க வேண்டும். திருப்பயணிகள் நாம் வேளாண்மைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்துக்கு போய் சேரணும், அந்த மாதாவை அங்கே வணங்கணும், அந்த மாதாவை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் போகிறோம். போகும்போது என்ன செய்யணும், வழியில் எங்கேயும் நம்ம வேறு திசை திரும்பி வேறு வழியில் எங்கேயும் போயிருக்கல. மாறாக நம்ம வேளாண்மைக்கு எந்த வழியில் போகணுமோ, நடந்து போன ஒரு வழி, பஸ்ஸு போன ஒரு வழி, ரயில் போன ஒரு வழி அப்படின்ட்டு எந்த வழியில் போனாலும் அதே நோக்கத்தோடு தான் போய்கிட்டு இருக்க வேண்டும். இங்கேருந்து ஒரு போயிட்டு அங்கேருந்து திருச்சி பக்கம் போயிட்டோம்னா வேளாண்மைக்கு சேர முடியாது. அல்லது தஞ்சாவூர் போயிட்டு அப்படி திருச்சி பக்கம் திரும்பிட்டோம்னா வேளாண்மைக்கு சேர முடியாது. அதுபோல நாம் விண்ணக திருப்பயணிகள் இருக்கிறால் விண்ணகத்தை நோக்கி நமது பயணத்தில் நாம் தடுமாற்றம் இல்லாமல் தடம் மாறாமல் நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். இதற்காக இந்த ஜூபிலி ஆண்டு சொல்லுகிறது. நாம் எல்லோரும் விண்ணகத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள். ஆகவே நாம் அந்த எண்ணத்தின் சிறிதும் தயங்காமல் மாறாமல் திசை மாறிவிடாமல் கடவுளை நோக்கி பயணம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டிலே இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள். ஆகவே அந்த 25 ஆண்டு ஜூபிலி, 2025 ஆண்டு என்ற ஜூபிலியை நாம் கொண்டாடும் வேளையில் இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகியும் நாம் இன்று இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த திருப்பயணத்தில் நாம் தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு இந்த எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு ரெண்டு தலைவர் ஒரு இந்த சேவைக்கு ஒரு அப்படின்னு சொல்லிக்கிறது பெருமைப்படும். ஆனால் அந்த பெருமை நமக்கு போதாது. நாம் ஆண்களின் பிள்ளைகளாக அந்த மரியாதையின் பிள்ளைகளாக நாம் வாழ்வு காட்ட வேண்டும். எப்படி மரியாதை நமக்கு கடவுளை வரங்களை பெற்றுக் கொடுக்கின்றாரோ, கடவுளை அடைய சிறந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அது
இவ்வாறு தான் அன்னை நமக்கு எப்போதும் கைபிடித்து நம்மை வழிநடத்தி தந்தையிடம் கொண்டு சேர்க்கிறார் என்பதை நாம் இந்த நாளில் நினைவு கொண்டு, அதுதான் நம்முடைய விசுவாச பயணம், அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ பயணம் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த நாளில் நாம் இந்த மரியாதை போல இடைவிடாது கடவுளின் வழியிலே தொடர்ந்து நடக்க, கடவுளின் பயணத்தில், கடவுளை நோக்கி பயணத்தில் பின்வாங்காமல் செல்ல நமக்கு வழிகாட்டுகிறார். ஆகவே நாம் நம்முடைய மாதிரியாக மரியாதை கொண்டு எப்படி அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பம், சோதனை, நெருக்கடி வந்தாலும் அவர் ஒருபோதும் கடவுளின் திட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை, திசை மாறவில்லை. ஒரே நோக்கோடு அவருடைய பயணம் அங்கு தொடர்கிறது. அதாவது இயேசுவின் மீட்பு பயணத்தில் ஒருபோதும் தடையாக இல்லாமல், ஒருபோதும் அவரை விட்டு விலகாமல், அவரோடு என்றும் இணைந்து வாழ்ந்த மரியாதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். நாமும் அவரோடு பயணித்தால் அவர் அடைந்த அதே உன்னத நிலையை, கடவுளின் தாய் என்ற உன்னத பெருமையை நாமும் அடைய முடியும். கடவுளின் மக்கள் என்ற நிலையை நாமும் அடைய முடியும். கடவுளின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற முடியும். முதல் வாசகத்தில் கேட்டோம், எவ்வாறு இந்த 7ஆம் வகுப்பிலிருந்து கடவுள் மோசேக்கு கூறுகிறார், நீ ஆளுநரிடம் அவன் சொல். ஆளுநர் மோசேயிடம் சொல்லி, நீ இவ்வாறு சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. கடவுள் தம் திருமுகத்தை முன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்று நீ ஆசி கூறி அவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். ஆகவே கடவுள் நம் மீது தம் திருமுகத்தை திருப்பி நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவரிடம் கொண்டு சேர்க்கும் அந்த பயணத்தில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது, விட்டு விலகிவிடக்கூடாது என்பதை இந்த ஆட்சி நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே நாம் கடவுளின் மக்களாக, கடவுளின் ஆசி பெற்றவர்களாக அதை மரியாதையோடு சேர்ந்து பயணித்து இறுதியில் நமது இலக்காகிய அந்த விண்ணகத்தை சென்றடைய வேண்டும். ஏதோ கேட்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு போதனை மட்டுமல்ல, அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தில் நாம் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. நமக்குடன் இருக்கின்ற அன்னை, நம்மை கையை பிடித்து வழிநடத்துகின்ற அன்னை, நமக்கு இதே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அன்னை உடன் இருக்கின்றார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இயேசுவை மட்டும் பெற்று வளர்த்து உருவாக்கி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கவில்லை, நம்ம ஒவ்வொருவரையும் சிறுவேறியல் தாயாக கொண்டு பெற்று நம்மையும் ஒவ்வொருவரையும் கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்க ஒவ்வொரு நாளும் அவர் வேண்டு கொண்டிருக்கிறார். நமக்காக திருமணம் பதிவு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரின் ஆசீர்வதித்த ஆண்டாக, அதை மரியாதை பிறந்த நினைத்த ஆண்டாக ஆண்டவரை நோக்கி நாம் செல்கின்ற பயணத்தில் இன்னும் மேலும் மேலும் உறுதியடைந்து நம்முடைய விசுவாச போராட்டங்களில் துணை பெற்று உதவி பெற்று நிலைத்திற்கு வரத்தை நாம் இந்த நாளில் கொண்டாடுவோம். அதை மரியாதை ஒருவருக்கும் இந்த வரத்தை பெற்றுக் கொடுத்து, அதே போல உடலுள்ள சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் மற்றும் நமக்கு தேவைப்படுகிற அனைத்தையும் மரியாதை நமக்காக கலந்து பேசிக் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் கொண்டாடுவோம். நம்ம ஒருவருக்காகவும் நம்மை சுற்றி வாழ்க்கை ஒருவருக்காகவும் நம்முடைய உறவுகள் வெளியில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்காக
துன்பம் சவால்களாலும் இதுகளை எதிர்த்து தன்னை அடைவது என்ற அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நம்முடைய விசுவாச பயணத்திற்கு ஆரோக்கியத்துள்ளாக வாழ வேண்டிய வரவுக்காக இவர்களிடம் இந்த நேரத்தில் வரலாறுகளை சமர்ப்பிப்போம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, இன்றைய உலகில் நற்செய்தி அறிவிக்க என நீ தேர்ந்து கொண்ட உன் அடியார்களாகிய திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உன் கரம் தாங்கி அவர்களை ஆசீர்வதித்து உமது சித்தம்படி அப்பணியை முழு மனதுடன் நிறைவேற்ற உமது அருளை பொழுதிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்ற புனித பவுலின் உரைக்கல்லிற்கு ஒப்ப அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கவும் தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யவும் பொய்மை மலிந்த உலகிலே உண்மை நிலை நிற்க அதற்காக உழைக்கவும் தமது அர்ப்பணத்தால் திரு அவை வாழ்வுக்காக உழைக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிறந்திருக்கும் இப்புதிய உலகை ஆசிர்வதியும். நாம் கால் பதிக்கும் இவ்வருடம் அனைத்து ஆசிர்களையும் எமக்கு தருவதாக. தூய ஆவியின் தூண்டுதலால் நாமும் புதியவற்றையே சிந்தித்து எமது தீய உணர்வுகளில் மாற்றங்களை காணவும் எமது சமூகத்திற்காக புதிய தலைமையினருக்காக புதிய விடியலாக நாம் உருவாக்கிட அருள் புரிந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே எமது குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகளின் வாழ்வு மற்றும் அவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள், தீர்மானங்கள், பெற்றோரின் வாழ்வாதாரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் எமக்கு முன்பே இருக்கின்ற சவால்கள், போராட்டங்கள் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அரணும் அடைக்கலுமாய் இருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசீராக கொடுத்து அனைத்து மானுடம் அமைதி, மன மகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தழைத்தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது நாட்டில் இடம்பெறும் மாறுபட்ட அரசியல் மாற்றங்கள், அசாதாரண சூழ்நிலைகள், மக்களின் மனநிலைகள் அமைதியை நாடி தேடவும் நீதிக்காக நேர்மைக்காக உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறவும் உண்மையை எடுத்துரைக்கும் வீரர்கள் வேர்களாக ஊன்றப்படவும் அருள் வேண்டுவோம். புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கும் எம் மக்கள் நிறை மகிழ்வை அடையவும் ஒன்றுபட்டு உழைக்கவும் உமது அருளால் நிறைத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நவீன உலகிலே கிறிஸ்தவ வாழ்வை சிதைக்கும் வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், கருக்கொலைகள், யுத்தங்கள் என நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் சீர்கேடுகளை அதிகாரத்தோடும் உரிமையோடும் தட்டி கேட்கவும் இதனால் பாதிப்புறும் எம் மக்களின் வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைத்திடவும் நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற உமது மக்கள் உண்மையில் நிலைத்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவருக்கு
ஆண்டவராக இயேசு திருப்பெயரால் நாடுகிறோம். இதுவே
ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. உமக்கால் படிக்கிறான் காணிகளை அதிகாரிகள் கேள்விப்பட்டுமை காணியுடன் வேண்டுகின்றோம்.
இவ்வாறு திருமணமாயும் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடமாக அவர் படித்தவரை மறைநிலைகளை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவளுடைய கிணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள் Amen.
காட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதி இல்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உணவாகட்டும். இது
நாள் வாழ்க்கை. இயேசு மரியா உலகை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், இந்த ஆண்டு முழுவதும் ஒரு வழிநடத்துவோம், உங்களுக்கு வேண்டிய அறிவுரை பொழிவோம், முடியலாத ஆபத்து தீமைகள் உடல்நலத்துறையிலிருந்து பாதுகாப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஒருவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய வழியுடைய சகோதரிகளுக்காகவும் குறிப்பாக மும்பையிலிருந்தோம் இந்த சகோதரிகளுக்காகவும் நாம் ஜெபித்தோம். பிறந்தவர்களுக்காக ஜெபிப்போம். ஒருவருக்கு இந்த பெரும் வாழ்த்து வாய் வழியான வாழ்த்து மட்டும் இல்லாமல் ஜபம் நிறைந்த ஒரு வார்த்தை தெரிவிப்போம். ஒருவருக்கு துணையாக இருப்போம். ஒரு விசுவாச வாழ்வு நாம் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும். பார்த்தாலும் விசுவாசத்தில் வளரவில்லை என்றால் நமக்கு அது பயனில்லை. ஆகவே இந்த நம்பிக்கையை நான் இந்த ஜூலி ஆண்டிலே எதிர்நோக்கி திருப்பயணிகள் என்ற அந்த இலக்கை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு சமூகத்திலேயும் இது அடைய வேண்டும். இந்த கருத்து அடையப்பட வேண்டும். ஆசிரியர் தொடர்ந்து விசுவாசமாக உறுதி அடைய முயற்சி எல்லா வாழ்க்கையில் வளர்வதோடு விசுவாச வாழ்வில் நாம் வளர வேண்டும். அவ்வாறு வளர்வதற்காக உங்களை வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க கொண்டாடுவது. என்றும் தனியான தாயும் எங்கள் ஆண்டுகளாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இன்றும் எடுக்கப்பட்ட திருப்பலி வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. விரைவில் அது உங்களுக்கு யூடியூப்பில் போடப்படும். நண்பர்கள் சகோதரிகள் மொபைல் உள்ளவர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தி அதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த நமது திருவாளர் தாஸ் ஆரோக்கியதாஸ் ஆசிரியர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர் அவங்க வீடியோ எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க. அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் நன்றியை ஆசிரியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரோடு இருப்பாராக. இறை ஆசி பெற தலைவணங்கி வென்றாடுவோம். ஆசிரியருக்கு ஒன்றும் கடத்துவான இறைவன் உங்களுக்கு தனது அருளை அளித்து தனது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கி நீடித்திருக்க செய்து உங்கள் இறுதிவரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தந்து அமைதியில் செம்மையிட செய்து இங்கும் உங்கள் நன்றாட்டுகளுக்கு சிரித்தாய்த்து உங்களை நிறைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உலகை
பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியன்னையின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சகல புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் இயேசுவை சூசை, எங்களை ரட்சியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. நமக்கு சிறந்த முறையில் திருப்பலி வைத்து மறைவுரையாற்றிய நம்ம பங்கு தந்தைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மிச்சம் இந்த பிளேட்ல கொடுமா. வா இந்த கேக்கு நான் பிஸ்கட் யாருக்கு யார் சாப்பிடுவாங்க ரெண்டு வாங்கிச்சா இந்த குடுக்கத்தை வாங்கி கேட்கலாம் வாங்காலும் கேட்டு வாங்கிக்குவோம்.
மிச்சர் விடு பாட்டி மிச்சர் விடுமா பாட்டியா பாட்டி பெருமை அவனு கால கொடுத்தா வா போலாம்.